வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் சிவகார்த்திகேயனும் சூரியன் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. குறுக்கால ஒரு தாத்தா ஒருத்தர் போவார். எப்போ தம்பிகளா ஓரமாக போய் விளாட வேண்டியது தானே அப்படின்ட்டு போவார். அந்த மாதிரியான ஒரு சீனு நேற்று தேனியில் நடந்துவிட்டு இருக்கிறது. அங்கே சிவகார்த்திகனாக அந்த டிவிகேவும் சூரியாக நாம் தமிழர் கட்சியும் சண்டை போடும் பொழுது குறுக்கால போன நம்ம யூடியூப் விட்டு ஏப்பா ஓரமாக போய் விளாட மாட்டிங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அப்போ இந்த சண்டை உண்மையிலேயே சண்டையா அல்லது செட்டிங் சண்டையா? அப்போ செட்டிங் சண்டையாக இருந்தால் சாட்டை துறைமுருகன் எதற்காக இந்த செட்டிங் சண்டையை கிரியேட் பண்ணணும்? சாட்டை துறைமுருகன் சீமானுக்கு விரித்த வலை என்ன, சீமானுக்கு வைத்த ஆப்பு என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குறிப்பாக இந்த வீடியோ சீமானுக்கான வீடியோ. யார் பார்க்குறீங்களோ இல்லையோ எங்கள் அண்ணன் நம்ம சேனலை பார்க்குறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த மாலதி கூட ஃபோன் பேசுகிறப்ப கூட இந்த அதர்ம மனோஜுக்கு யூடியூப் போட்டோஸுக்கு என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்னு அண்ணன் கண்ணீர் விட்டு கதறினதை பார்த்து எனக்கே கொஞ்சம் மனசு உருகிருச்சு. அதனால் எங்கள் அண்ணனை நான் அப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அண்ணன் நம்ம வீடியோ பார்க்குறாரு. அண்ணன் இந்த வீடியோ உனக்கான வீடியோ தான், இந்த வீடியோ முழுசாக பாரு. உனக்கு ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் உள்ளே வச்சுருக்கேன், உனக்கு யார் யார் வளவரிச்சிருக்காங்க போன்ற விஷயத்தை ஆதாரத்தோடு அதில் நான் பேச போகிறேன். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா நீ தப்பிச்சுக்கலாம், பார்க்கலனாக்கா வழக்கம் போல் அவுட்டு தான். அப்புறம் என்ன டிரைவர் நல்லா இருக்காவலையா? தேனியில் நடந்த அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்க சீன் என்ன அப்படின்னா, டிவிகேல உள்ள லெப்ட் பாண்டி அப்படின்னு வருங்கால கல்வித்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காப்புல. அந்த வருங்கால கல்வித்துறை அமைச்சர் வீடியோ போட்டு ஐயா சாட்டமுருகா நீடா யூடியூப்ல ஏதாவது வீடியோ போட்டுருப்பியா, ஐயா உனக்கு தைரியம் தேனிக்கு வந்து மீட்டிங் போட்டு பாரு அப்படின்னு ஒரு வீடியோ போட, அடுத்த கொஞ்ச நாள் நம்ம சாட்டை துறைமுருகன் அங்கே போய் மீட்டிங்கை போட்டு எவன்டா தேனியில் வந்து பேச சொன்னது லெப்ட் பாண்டி வாத்தா இங்கே தான் நான் வந்திருக்கேன் வாடா அப்படின்னு சவால்களை விட எவன்ட்டே சவால் விடுறாங்க. நாம் சவாலை விட்டுக்கிட்டு இருக்கோம், நம்மகிட்ட வர மாட்டேங்கிறாங்க. சரிண்ணா நீ சவால்லாம் விடுற பயங்கரமாக லெப்ட் பாண்டியை மிரட்டுற, ஒட்டுமொத்த டிவிகே கட்சியை பயங்கரமாக மிரட்டி உருட்டி வச்சிருக்கிற, வீடியோ போட்டாக்க பயங்கரமான வியூஸுகள் போது டிவிகே பற்றி வீடியோ போடும் பொழுது. இப்போ பொதுவாக ஏதாவது டிவிகேலேருந்து ஒரு ட்ரால் மெட்டீரியல் வருது, யாராவது பேட்டிக்கிட்டு கொடுக்குறாங்க, பைட் கொடுக்குறாங்க, அது ட்ராலாக போகுது அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவுமே சாட்டை துறைமுறையோட வருகை எதிர்பார்த்து நிற்கிற அளவுக்கு டிவிகேவை பயங்கரமாக மிரட்டி உருட்டி வச்சிருக்க. பின்ன ஏன்னா எனக்கு பயப்படுற நீ என்னைய எதுக்கு சோசியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சிருக்க? ஒய் மீ, நான் என்ன துரோகம் பண்ண உனக்கு? நீ சீமானுக்கு துரோகம் பண்ண மாதிரி நான் உனக்கு துரோகம் பண்ணனா? நீ சீமானுக்கு ஆப்பு வச்சது மாதிரி நான் அவனுக்கு ஆப்பு வச்சனா? எங்கேயாவது நீ பர்சனலாக என்கிட்ட எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்க, எவ்வளோ பேசியிருக்க, நொன்னனை பற்றி எவ்வளோ கழிவு ஊற்றிருக்க, பாரிசாலனை பற்றி எவ்வளோ கழிவு ஊற்றிருக்க என்கிட்ட. அதையெல்லாம் பற்றி பொது வழியில் இந்த ஆடியோவை நான் ஷேர் பண்ணனா, இந்த ஆடியோ லீக் பண்ணனா, உன்னைய பற்றி இதெல்லாம் பேசியிருக்க, அதெல்லாம் பேசியிருக்காரு எங்கள் அண்ணன் என்கிட்ட அப்படின்னு உன்னை எங்கேயாவது நான் போட்டு கொடுத்தனா? என்னன்னு நீங்கள் நம்மலாம் ஒரு வயிற்றில் பிறந்த பிள்ளைங்க என்ன நம்மளாம்? என்னைய போய் நீ இப்படி ட்விட்டரில் பிளாக் பண்ணி வைக்கலாமா? இந்த பாரு ஸ்க்ரீன்ஷாட்டை பாரு, நீ பிளாக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை பாரு, நான் ஒன்றும் பொய் சொல்லலை. நீ ஊரே உன்னை பார்த்து பயப்படுதுன்னு நீ போட்டு வீடியோவில் தம்பட்டு அடிச்சு வாத்தா அங்கே தான் நிற்கிறான்னு தேடியில் சொல்கிறேன். ட்விட்டரில் வந்து சொல்ல மாட்டேங்கிறியே, ஏதாவது 4 கேள்வி கேட்டாங்க பிளாக் பண்ணிட்டு ஓடிடுறேன். சரி, அது ஓரமாக இருக்கட்டும். நம்ம பஞ்சாயத்து நேற்றுக்கு தேனியில் நடந்த அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்க காட்சி என்னன்னாக்கா, அண்ணன் வந்து மொத்தம் அங்கே தான் நினைக்கிற வாடா அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒரு 5 வண்டியில் ஆளை கொடுத்து அனுப்ப, அந்த 5 வண்டியில் வந்தவங்க வழக்கம் போல் அந்த மடக்கு ஊதிகளை இறங்கி வாயில் அந்த மடக்கு ஊதிகளை வச்சு ஊத, அப்புறம் சிறு சலசலப்புகள் ஏற்பட, கூட்டம் முடிய, அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சியில் உள்ளவங்க போய் அந்த காரை கோழி மறைக்க, அப்புறம் போலீஸ்கார அவங்க தடுத்து அனுப்ப, அதுக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ண, அப்புறம் நம்ம இவர் லெப்ட் பாண்டிருக்காரு பாருங்க வருங்கால கல்வித்துறை அமைச்சர், அவர் தலைமறைவாக, அப்புறம் வந்து போனவங்க இல்லை அந்த டிவிகே கட்சியிலேருந்து ஒரு 5-6 பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க போல் இருக்கு. இதுதாங்க அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்க காட்சி நேற்று தேனியில் நடந்துச்சு. இப்போ நீங்களே சொல்லுங்கள், வருத்தப்படாத வாலிபர் சங்க காட்சியா இல்லையா? அது சண்டைனாக்கா எப்படி ஒரு தீப்பொறி பறக்க வேண்டாமா? ஒரு 5 காரில் வந்து மறைச்சிருக்காங்கனாக்கா ஒரு கூட்டம் நடக்குது, எப்படியும் அது ஜனநாயக முறையில் நடக்கலை, எப்படி நீங்கள் மறைக்க போகிறீங்க தாக்க போகிறீங்கனாக்கா இப்படி தான் தாக்கிப்பாங்களா சொல்லுங்கள்? அப்போ இது வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் வர தாத்தா மரத்தை நம்ம சொல்லிட்டு போனோம், ஏப்பா இங்கே வேற ஓரமாக போய் விளையாடுங்கடா நசன்ட்டு அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ இது உண்மையிலே என்னன்னாக்கா சாட்டை துறைமுருகனுடைய செட்டிங், இது சொல்லிக்கொண்டு செய்கிற ஒரு செட்டிங். இது வழக்கமாக இந்த சீமான் வந்து ஆரம்பத்தில் பேசும்பொழுது விஜய் தன்னுடைய கட்சியோட கூட்டணி வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். விஜய்க்கும் சீமானுக்குமான அந்த சந்திப்புகள் நடைபெற்றது. சந்திப்புகளில் பேசும்பொழுது விஜய்க்கு வந்து ஒவ்வொரு அதுக்கப்புறம் கூட்டணி வேணாம் அப்படிங்கிறது நகர்றாரு. அந்த கூட்டணி வேணாங்கிறது நகரத்துக்கான காலகட்டத்தில் சீமானு நிறைய இடங்கள் இதை பேசும்பொழுது அது தம்பி தான் அது சொல்லணும், தம்பி தான் முடிவு பண்ணணும் அப்படின்லாம் பேசினவர் கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்போ அது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க டிவிகேன்ற கட்சி விஜய் ஆரம்பித்தோடனே நாம் தமிழர் கட்சியில் உள்ள பாதி சதவீத ஓட்டு எல்லாமே அந்த பக்கம் போயிடுச்சு. அதில் உள்ள பாதி நபர்கள் ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாம் அந்த பக்கம் போயிட்டானுங்க. அப்போ அதில் டிவிக்கு ஆரம்பித்ததில் பெருவாரியான பாதிப்பு யாருக்குனாக்கா நாம் தமிழர் கட்சிக்கு. அப்போ கூட்டணி சேர்ந்தோம்னாக்கா அந்த பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கலாம், 2 பேர் ஓட்டையும் கணக்கு காமிச்சு பாருங்கள் நாங்கள் திரும்ப அந்த பலத்தோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ரொம்ப முயற்சி பண்ணார். ஆனால் விஜய் சைடு வந்து பயங்கர உஷாராகி இவன் எவ்வளோ பெரிய மலமொழிங்க மகாதேவா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் கூட்டணிக்கு ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, விஜயனால நமக்கு பாதிப்பு அதிகமாகிருச்சுங்கிறதுனால விஜயை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு விஜயை நோக்கி பேச ஆரம்பித்தாங்க. சீமான் மேடை போட்டு பேசும்பொழுது, தம்பி நீ வந்து ஏதோ ஒரு பக்கம் நின்று தான் ஆகணும், லெஃப்ட்டோ ரைட்டோ ஒரு பக்கம் நின்று தான் ஆகணும், நடுவில் நின்னாக்கா லாரி வந்து ஏற்றி அடித்து ஏரியா இவனை ஏற்றிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி போய் அது பயங்கர ட்ரால் மெட்டீரியல் ஆகி ஒன்று சாலையில் அந்த ஓரத்தில் நில்லு, இல்லை இந்த ஓரத்தில் நில்லு, நீ நடுவான நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிடுவா பார்த்துக்க. வாட் ப்ரோ, என்ன ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். அப்புறம் திஸ் இஸ் ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லி அதை இவர் கிண்டல் கேலிகள் பண்ணி, அதுக்கப்புறம் சாட்டை துறைமுகத்தினுடைய வலையொலியில் அந்த தமிழ் தேசியத்தின் ஒற்றை வலையொலியை பற்றி பேசும்பொழுது, விஜயை பற்றி கிண்டல் கேலிகளாக பேசும்பொழுது அது பெருவாரியான வரவேற்பை பெற்று ஒரு வீடியோவும் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் வியூஸ் போக விட்டு நிறைய ஓகே நம்ம வருமானத்தை பார்த்தாச்சு, ரொம்ப பின்தங்கி பிறந்த சேனலு திரும்ப டிவி கேட்க ஆரம்பிச்சதுனால மேலே எழுச்சி பெறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்டை துறைமுகனும் டெய்லி 3-4 வீடியோக்களை விஜயை பற்றி பேசி ஏகப்பட்ட வருமானங்களை பார்க்க போய் ஒரு கட்டத்தில் சீமானே வந்து இல்லை வேண்டாம் நம்ம இனிமேல் அவனை பற்றி பேச வேண்டாம்னு சொன்னாலுமே சாட்டை துறைமுருகன் தன்னுடைய வீடியோவை நிறுத்தலை, மேடையிலையும் விஜய் பற்றி பேசுறது நிறுத்தலை, தொடர்ந்து விஜய்க்கு எதிராக பேசி கொண்டிருப்பது, விஜய்க்கு எதிராக வீடியோ போட்டு கொண்டிருப்பது அப்படியாக போய் கொண்டிருக்கிறது. டிவிகே கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியில் சீமானை விட சாட்டை துறைமுருகனுக்கு தான் கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்குது. இப்போ சீமான் பேசுகிற வீடியோவே அதிகம் வியூஸ் போகிறதில்ல, சில ஆயிரங்கள் தான் போகுது, அதிகபட்சமாக ஒரு 50,000 60,000 70,000 போகலாம். அது நம்ம வீடியோ போட்டாலே அவ்வளோ போகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் பயங்கரமான ஒரு ஐடி விங் அவங்ககிட்ட இருக்குது, சோஷியல் மீடியாவில் தான் முழுக்க அவங்க கட்சியை நடத்துகிறாங்க அப்படின்னா சீமான் பேசுகிறது எத்தனை லட்சங்கள் போகணும். ஆனால் சாட்டை துறைமுருகன் பேசுனாங்க பல லட்சங்கள் போகுது. அவன் கூட்டத்தில் பேசுகிற 1 மணி நேரம் கூட்டத்தில் பேசுகிறான், தனியாக ஒரு சிறப்புரை போட்டாங்கனாக்கா அதுவே அவங்களோட யூடியூப் சேனல் இவனோட யூடியூப் சேனல் எல்லாத்தையும் போட்டோம்னாக்கா பல லட்சங்கள் போகுது. அவன் தனியாக வீடியோ போடுறான் விஜயை பற்றி அது பல லட்சங்களுக்கு வியூஸ் போகுது. ஆனால் சீமானை வந்து பேசுகிறான், வியூஸே போக மாட்டேங்குது. அதனால் சீமானை விட இப்போ நாம் தமிழர் கட்சியில் அதிகமான செல்வாக்கு கூட யார் இருக்குனாக்கா சாட்டை துறைமுருகன் தான் இருக்காப்புல, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பாருங்கள் இப்போ தனியாக மேடை போட்டு பேச ஆரம்பிக்கிறாப்புல. இதே மாதிரி ஒரு இடும்பாவனம் கார்த்தி முன்னத்துலேருந்து தனியாக மேடை போட்டு பேசிகிட்டு இருக்கான், அவனை தனியாக கூப்பிட்டு தனி மேடையை போட்டு கொடுப்பாங்க பேசுகிறதுக்கு. அவ்வளோ அற்புதமாக ஒன்று கையை காலெலாம் ஆட்டி இந்த மறுவாஷிப்லாம் செஞ்சு இடும்பாவனம் கார்த்தி மேடையில் பேசுவான். ஆனால் அவன் பேசுகிற விட வியூஸே போகாது. இவ்வளவுதான் நீங்கள் தள்ளுவாங்களா அந்த மாதிரி தள்ளுனாலும் 3000 4000 தாண்டி என்னுடைய வீடியோ வியூஸ் போகாது. சீமானோட வீடியோ நிறைய லட்சங்களில் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் டிவிகே கட்சி ஆரம்பித்தோடனே அந்த லட்சங்கள் 1000ங்களாச்சு. ஆனால் டிவிகே கட்சி ஆரம்பிக்காமல் இருந்தாலும் சாட்டை துறைமுருகனுடைய வளர்ச்சி என்பது மிக அபரிவிதமான வளர்ச்சியாக, அது மட்டும் இல்லாமல் டிவிக்கு ஆரம்பித்தோடனே மிக அபரிவிதமான வளர்ச்சியாக பயங்கர ரேலியில் ஓடிட்டு இருக்காப்புல. இப்போ கட்சியில் சீமானை விட சாட்டை துறைமுருகன் தான் வேல்யூ அதிகமாகிட்டு இருக்கு. அது சாட்டை துறைமுருகனை ஒரு கட்டத்தில் உணர்ந்தாப்புல. அதுக்கப்புறம் தான் சீமானுடைய பேச்சையே கேட்கக்கூடாத அளவுக்கு அவருடைய நகர்வு இருந்துச்சு. இடையில வந்து 15 ஏப்ரல் 2025 அன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் வீடியோஸில் ஒரு ட்வீட் போட்டிருப்போம். அந்த ட்வீட்டில் வந்து சாட்டை துறைமுருகன் வீடியோவுடைய 2 தம்ப்நெயில் அட்டாச் பண்ணியிருப்போம். அந்த 2 தம்ப்நெயிலும் வைகுண்டராஜன் பற்றி சாட்டை துறைமுருகன் போட்ட வீடியோவுடைய தம்ப்நெயில். அதில் வந்து 2 வீடியோக்களையும் அப்போ ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. சீமான் வந்து ஒரு அறிக்கை விடுறாப்புல. அந்த அறிக்கை என்னன்னாக்கா, சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, சாட்டை துறைமுருகனுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் உண்டு, கொள்கை பிறப்பு செயலாளர். ஆனால் அந்த சாட்டை துறைமுருகன் வச்சு நடத்துகிற அந்த தமிழ் தேசியத்தின் ஒற்றை காணொலியாக இருக்கக்கூடிய சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால அந்த வலையொலியோட யாரும் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று விட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே இப்படி ஒரு அறிக்கையை விடுறதுனாக்கா நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் அந்த அறிக்கையை விட முடியும். ஒரு கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் கொள்கை பொறுப்பு செயலராக இருக்கிற கட்சியில் பொறுப்பில் இல்லை, ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் நான் சேனல் வச்சு அதில் நான் இப்போ ஒரு திமுக காரர் இருக்காருன்னு வைங்களேன், ஏன் இப்போ இவர் நமக்கு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இருக்காப்புல, அப்புறம் நம்ம அமுதரசன் இருக்கார், ஹபீசுல்லா இருக்கார்,
ராஜா தமிழ்மாறன் அவர் இருக்காரு. இன்னும் நிறைய செய்தி தொடர்பாளர்களாக டிபேட்டுக்கு வர்றவங்க, சேனலுக்கு வர்றவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்காங்க. இப்போ திமுக கட்சியில் அந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டு இவங்க தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு அந்த யூடியூப் சேனலில் இவங்களே முகம் காமிச்சு பேசிக்கிட்டு அப்போ பேசும்பொழுது பிஜேபிக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு அல்லது அதிமுகவுக்கு ஆதரவாக யூடியூப்பில் பேசிக்கிட்டு பொது மேடைகளில் டிபேட்டில் சேனலில் அப்படி பேசும்பொழுது மட்டும் திமுகவுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு அப்படி இருந்தாக்க திமுக கட்சி நடவடிக்கை எடுக்காமல் இருக்குமா? மறுநாளை சீட்டை கழிச்சு தம்பி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இந்த கட்சியில் மட்டும் இல்லை, அதிமுகவிலையும் அதே மாதிரி தான், பிஜேபியில் கூட அதே மாதிரி தான். நீங்கள் பிஜேபியில் இருந்தாங்க பிஜேபிக்கு தான் உண்மையாக இருக்கணும். பிஜேபியில் பொறுப்பில் இருந்தால் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலோ சோசியல் மீடியாவிலோ இயங்குறீங்கன்னாக்கா பிஜேபிக்கு ஆதரவாக தான் நீங்கள் கருத்து பதிவிடணும். பிஜேபி தலைமைக்கு எதிராகவோ பிஜேபியுடைய கொள்கைக்கு எதிராகவோ நீங்கள் பேசினாக்கா நாளைக்கே உங்களை சீட்டை கழிச்சு வீட்டுக்கு போய்ட்டு வந்தோம்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்போ உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் அந்த கட்சியினுடைய கொள்கை மாநில கொள்கை பிரிப்பு செயலாளர் பொதுவெளியில் வந்து கட்சியின் சார்பாக பேசுவார். அவருடைய யூடியூப் சேனலில் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஆனால் அந்த சேனலில் அவர் என்ன வேணாலும் பேசுவார். அது வந்து எப்படியா இருந்தாலும் கட்சிக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதில் ஏதாவது பிரச்சனைனாக்கா நீங்கள் நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு கட்சி ஒரு அறிக்கையை விடுதுனாக்கா அது எவ்வளோ பெரிய மோசமான அயோக்கியத்தனமான கட்சியாக இருக்கும். அப்போ அந்த சேனலில் சாட்டை துறைமுருகன் பேசும்பொழுது அவன் வந்து ரொம்ப ஆபாசமாக பேசிடுறாரு, அல்லது கட்சிக்கு எதிராக கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக சீமானுடைய எண்ணங்களுக்கு எதிராக அந்த யூடியூப் சேனலில் பேசுகிறாரு. அதை சீமானாலேயே சாட்டை துறைமுருகனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் தான் இப்படி ஒரு அறிக்கையை ஒரு கட்சியினுடைய தலைவர் வெளியிட முடியும். இப்போ இதே மாதிரி இடும்பாவனங்கார்த்தியும் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறான். அதில் உள்ள எல்லாருமே யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியில் உள்ள பொறுப்புலையோ அல்லது அடிப்படை தொண்டராகவோ யார் இருந்தாலுமே அவர்கள் தனிப்பட்ட முறையில் சோசியல் மீடியாவிலேயோ அல்லது யூடியூப்லேயோ இயங்குகிறார்கள் என்றால் அவங்களுடைய கருத்து கட்சியினுடைய கருத்து அல்ல. அந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கும் அந்த யூடியூப் சேனல்ஸுகளுக்கும் கட்சிக்கும் சிறிதளவும் தொடர்பு கிடையாது அப்படின்னு அறிக்கை விட்டுருந்தாங்க. ஓகே, எப்போ யூடியூப் சேனல்ஸ் எதுவாக இருந்தாலும் நாம் தமிழ் கட்சியிலேருந்து எல்லாரும் நடத்திட்டு இருக்கான். அந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. அதனால் எந்த யூடியூப் சேனல்ஸுக்கும் நாம் தமிழ் கட்சியில் அவங்க நடத்தினாலோ அல்லது அவங்க முககாமிச்சு பேசாலோ அதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னாக்கா அது வேறு. ஆனால் இடும்பாவனங்காரத்துக்கு அப்படி எதுவும் அறிக்கை வரல. அந்த கட்சியில் உள்ள எல்லோருமே யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அவங்க யாருக்குமே இந்த மாதிரி அறிக்கை வரல. சாட்டை துரைமுருகன் நடத்துகிற சாட்டை என்கிற காணொலிக்கும் அதில் வர்ற வீடியோக்களுக்கும் அதில் பேசுகிற கருத்துக்களுக்கும் அதில் உள்ள சோசியல் மீடியாவுடைய கணக்குகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தலைமைக்கும் சிறிதளவும் சம்பந்தம் இல்லை. அதில் என்ன பேசினாலுமே அதற்கு அவர் மட்டுமே பொறுப்பு அப்படின்னு ஒரு அறிக்கையை விடுறாருன்னா அப்போ அந்த கட்சியில் சீமானுக்கு கீழே உள்ள மாநில கொள்கை பொறுப்பு செயலாளராக இயங்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் ரொம்ப ஆபாசமாக பேசுகிறார், அல்லது திமிர்த்தனமாக பேசுகிறார், அல்லது ரொம்ப கொள்கைக்கு எதிராக பேசுகிறார், அல்லது சமூக விரோத செயல்களுக்கு துணை போகிறவர்களிடம் அல்லது சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறவர்களிடம் அல்லது பிஜேபிக்கு ஆதரவாக இயங்குகிறவர்களிடம் அல்லது ஈழத்துக்கு எதிராக இயங்குகிறவர்களிடம் இந்த தமிழர்களுக்கு எதிராக இயங்குகிறவரிடம் சாட்டை துரைமுருகன் பணம் பெற்றுக்கொண்டு அந்த யூடியூப் சேனலை பயன்படுத்துகிறார், அவங்களுக்கான ஆதரவான வீடியோக்களை பணம் பெற்றுக்கொண்டு போடுகிறார், அதனால் அது கட்சிக்கு வந்து எதிராக இருக்கிறது, அடிக்கடி இப்படியாப்பட்ட புகார்கள் வருகிறது, அப்படிங்கிறதுனால தானே சாட்டை துரைமுருகனை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் தானே இப்படி ஒரு அறிக்கை விட முடியும். அந்த அறிக்கையை நீங்களே பாருங்கள். இந்த அறிக்கையும் இப்போ உங்களுக்கு வந்துட்டு பாருங்க. இந்த அறிக்கையை எப்படின்னாக்க சீமான் தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டலில் போடுறதுக்கு முன்னாடியே சாட்டை துரைமுருகன் சீமான் கையெழுத்து போட்ட இந்த சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற அறிக்கையை சாட்டை துரைமுருகன் தான் ஃபர்ஸ்ட் அவருடைய ட்விட்டர் ஹேண்டல் வெளியிடுறாரு. இப்போ ஒரு கட்சியினுடைய தலைமை வந்து ஒரு கட்சியில் உள்ள பொறுப்பாளர் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த கட்சியினுடைய தலைமை அவங்களோட ட்விட்டர் ஹேண்டலில் ஷேர் பண்ணும், அல்லது அந்த நடவடிக்கையை யார் எடுக்கிறாங்களோ அந்த கட்சியில் யாருடைய சைன் இருக்கோ யார் அத்தாரிட்டியோ அவங்க தங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் போடுவாங்க அல்லது பொதுவெளியில் ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கிட்டுமே போதும். சோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அங்கேருந்து தான் வரும். ஆனால் சீமான் கையெழுத்திட்ட இந்த லெட்டர் பேட் எங்கேருந்து வருதுனாக்கா சாட்டை துரைமுருகன் முதல்ல ஷேர் பண்ணுறான். ஷேர் பண்ணி ஒரு 3 கும்பிடு வேறு அப்படி போட்டிருக்காப்புல. 3 கும்பிடு போட்டு அவர் ஏதோ நான் சுதந்திர பறவை ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு சீமானை அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தாப்புல. அப்போ அந்த கட்சியில் சீமானுக்கு கீழே வேலை செய்கிற மாநில கொள்கை பொறுப்பு செயலாளர் இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படியாப்பட்ட செயல் ஈடுபடுறாருனாக்கா அந்த கட்சி என்ன செய்யணும்? உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை ஏற்கனவே எடுத்தாச்சு. பல முறை அவனை கட்சியை விட்டு நீக்குவாங்க, திரும்ப எப்போ உள்ளே சேர்ப்பாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 தடவை உள்ளே வெளியேன்னு சேர்த்துட்டாங்க. அப்போ இப்படியாப்பட்ட ஒரு செயலில் ஈடுபடுறானாக்கா அவன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலைனாங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன் நடவடிக்கை எடுக்க முடியாதுனாக்கா சீமானுடைய ரகசியமான அந்தரங்க வீடியோக்கள் சாட்டை துரைமுருகனுடைய ஃபோனில் இருக்குது. அதனால் அந்த அந்தரங்க வீடியோக்கள் சாட்டை துரைமுருகன் இருப்பதனால தான் சீமான் சாட்டை துரைமுருகன் எவ்வளவு அதிக பிரசித்தனமாக பேசினாலும் சீமானுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தாலும் சீமான் சாட்டை துரைமுருகன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு காரணம்
சீமானுடைய அந்தரங்க வீடியோக்கள், அந்தரங்க ஆடியோக்கள் சாட்டை துரைமுருகனும் இருக்கிறது. ஏன்னாக்கா நான் ஏதோ போகிற போக்கில் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். சாட்டை துரைமுருகனுடைய ஃபோனில் இருந்து தான் வெளியான ஆடியோக்கள் எல்லாமே வந்துச்சு அப்படிங்கிறது சாட்டை துரைமுருகனை ஒத்துக்கிட்டான். என் ஃபோனில் உள்ள ஆடியோக்கள் தான் எது வெளியில் வந்தது, ஆனால் என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் வெளில வந்துருச்சுன்னு தான் சொன்னானே தவிர அது என்னுடைய ஃபோனில் உள்ள ஆடியோக்கள் கிடையாது, அது மார்பிங் செய்யப்பட்டது, டப்பிங் செய்யப்பட்டது, ஏஐ செய்யப்பட்டது அவன் ஒருபோதும் சொல்லவே இல்லை. சீமானும் அப்படி சொல்லலை, சாட்டை துரைமுருகனும் அப்படி சொல்லலை, மறுவாசிப்பு செய்கிற இடும்பவன கார்த்தியும் அப்படி சொல்லலை, அந்த கட்சியில் உள்ள யாருமே அப்படி சொல்லலை. அந்த ஆடியோக்கள் எல்லாமே உண்மைதான். அது எல்லாமே சீமான் பேசினது தான், ஆப்போசிட்டில் அந்த பொறுப்பாளர்கிட்ட பேசினது தான். ஆனால் அந்த ஆடியோக்கள் முழுக்க முழுக்க சாட்டை துரைமுருகனுடைய ஃபோனில் இருந்துச்சு. அவனை கைது பண்ணும்பொழுது அந்த ஃபோனை சீஸ் பண்ணாங்க. அந்த சீஸ் பண்ணல ஃபோன்லேருந்து அந்த ஆடியோக்கள்லாம் ரிட்ரைவ் பண்ணி அவங்க தான் போலீஸ் தான் வெளியிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அப்போ அந்த ஃபோனில் சீமான் பேசின அந்த அந்தரங்க ஆடியோக்கள் எல்லாமே சாட்டை துரைமுருகன் ஏன் வச்சுக்கணும்? அப்போ அந்த ஒரு ஃபோன்லேயே அந்த ஆடியோக்கள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அவங்ககிட்ட ஒரு 3-4 ஃபோன் எப்படி வச்சுருப்பான், அல்லது ஹார்ட் டிஸ்க் எதுவும் தெரியாமல் வச்சுருப்பான். அதில் சீமானுடைய அந்தரங்க வீடியோக்கள் ஏன் இருக்கக்கூடாது, இருக்குது அப்படிங்கிறது வேற விஷயம், அது நமக்கு தெரியும். ஆனால் ஆதாரம் இல்லாமல் நம்ம பேச முடியாதுல்ல. அப்போ அந்தரங்க வீடியோக்களை சாட்டை துரைமுருகன் வச்சிருக்கிறதுனால தான் இது வெளிவந்த ஆடியோக்கள். வெளிவராத எவ்வளவோ மோசமான ஆடியோக்கள் இருக்கலாம், வெளிவராத எவ்வளவோ மோசமான வீடியோக்கள் இருக்கலாம், வெளிவராத எவ்வளவோ மோசமான விஷயங்கள் இருக்கலாம். அப்போ சாட்டை துரைமுருகனை கட்சியை விட்டு நீக்கிட்டோம்னாக்கா வெளியில் போய் பேட்டி கொடுப்பான், நம்மளை பார்த்தோன்னா உண்மைகளை சொல்லுவான், நம்மளுடைய வீடியோக்களை வெளியில் இறக்கி விடுவான், நம்மளோட ஆடியோக்களை வெளியில் இறக்கிடுவான். அப்படிங்கிற அந்த பயத்தினால தான் சீமான் சாட்டை துரைமுருகன் எவ்வளவு திமிராக இருந்தாலும் அவன் கட்சியே தூக்கி சாப்பிட்டாலும் சீமானை விட அதிகமான வருமானத்தை பார்த்தாலும் சீமானியே பின்னாடி மூடிட்டு உட்காந்துருக்காப்புலனா ஆப்பு சாட்டை துரைமுருகன் வச்சது. அண்ணங்கனாக்கா அந்த விஜில் மேடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சுகங்கண்டாப்புல, அதனால் ஆப்பு வச்சோடனே அவர் ரொம்ப சுகமாக இருக்க முடியுக்கானே அவன் வச்சிருக்கிறது ஆப்புண்ணே, நீ நினைக்கிறது இல்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் இடி கைது செய்யும் பொழுது ஒரு நாளைக்கு 3 வீடியோ 4 வீடியோ செந்தில் பாலாஜி அவர்கள் குறித்து போட்டுக்கிட்டே இருந்தான். இப்போ வைகுண்டராஜன் சிக்கியது எப்படி, தொடரும் தாதுமணல் கொள்ளை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கான். அடுத்த வீடியோ சிபிஐ வளையத்தில் வைகுண்டராஜன் தாதுமணலில் அடித்த 1 லட்சம் கோடி அப்படின்னு போட்டிருக்கான். அப்போ தாதுமணலை கொள்ளையடிக்கிறார் வைகுண்டராஜன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் பேசிட்டு அடுத்த வீடியோவில் அந்த தாதுமணல் மூலமாக அவருக்கு வருகிற வருமானம் 1 லட்சம் கோடி அப்படிங்கிறத பேசியிருக்காப்புல. அப்போ தாதுமணல் என்பது இங்கே உள்ள ஒரு கனிம வளம். அப்போ இங்கே உள்ள ஒரு நிலவளத்தை கனிம வளத்தை வைகுண்டராஜன் என்கிற ஒரு முதலாளி 1 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருக்காருனாக்கா அது அரசாங்கத்துக்கு வர வேண்டிய காசு. அந்த 1 லட்சம் கோடி அரசாங்கத்தினுடைய கஜானாவுக்கு வந்துச்சுனாக்கா கஜானா மூலமாக மக்களுக்கு போய் சேர வேண்டிய காசு. இவன் உண்மையை தானே சொல்லுவான் சாட்டை துரைமுருகன், பொய்யவா பேசுவான்? அப்போ உண்மையை பேசுகிறான்னாக்கா வைகுண்டராஜன் 1 லட்சம் கோடியை வந்து ஆட்டையை போட்டிருக்காரு. அப்போ இவன் மீது அந்த வழக்கறிஞர் அணியிருக்கணும், நாம் தமிழ் கட்சியில் அவங்க வழக்கு போட்டிருக்கணும். வைகுண்டராஜன் மீது 1 லட்சம் கோடியை தாதுமணல் கொள்ளையடிச்சிட்டான்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருக்கணும். ஏன் வழக்கு போடல? நீங்கள் வீடியோ போட்டால் 2 வீடியோ நிப்பாட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் வீடியோ போடல. 1 லட்சம் கோடியை தாதுமணலில் கொள்ளையடிச்சிருக்கானாக்கா நீங்கள் தான் சொல்கிறீங்க நாங்கள் வந்து அனைத்து உயிர்களுக்குமான அரசியல், நாங்கள் வந்து மனிதர்களுக்கு மட்டும் நாங்கள் பேச மாட்டோம், நாங்கள் வந்து காக்கா குருவி வௌவால் அப்புறமா மண் கடல் துணி மணி எல்லாத்துக்குமே நாங்கள் பேசணும்னு சொல்கிறல. அப்போ தாதுமணல் என்பது இங்கே உள்ள கனிம வளம் இல்லையா? அது 1 லட்சம் கோடி மதிப்புள்ள தாதுமணல் ஒருத்தன் கொள்ளையடிச்சிருக்கானாக்கா 2 வீடியோவில் போட்டு நிப்பாட்டிடுவியா? அவரை மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம். இன்னும் எத்தனை வீடியோ போகணும்? இன்னும் 100 வீடியோ போடணும்னா அவனுக்கு எதிராக அவன் அடங்குகிற வரை, அவன் தாதுமணலை கொள்ளையடிப்பதை நிப்பாட்டும் வரை, அல்லது அதை எக்ஸ்போஸ் பண்ணி நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிரூபிக்கும் வரை நீ தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும்ல. உனக்கு மண்ணின் மீது, கனிம வளத்தின் மீது, நிலவளத்தின் மீது, இந்த மக்கள் மீது உனக்கு அக்கறை இருந்திருந்தால் நீ இதை செஞ்சிருக்கணும். 2 வீடியோ மட்டும் போட்டு ஏன் நிப்பாட்டின? ஏன்னா நான் சொல்கிறேன் கதையை, 2 வீடியோ போட்டவனையே வைகுண்டராஜன் சைட்லேருந்து சீமானுக்கு ஃபோன் போச்சு. ஏன்னா சீமான் வைகுண்டராஜன்கிட்ட மாதம் காசு வாங்குறான். இதை பற்றி பேசாமல் இருப்பதற்காக இந்த தாதுமணல் கொள்ளையை பற்றி என்னைக்காவது சீமான் வாயை திறந்து பேசியிருப்பானா? ஏன் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறான்? அப்போ இந்த 2 வீடியோ போட்டவனையே வைகுண்டராஜன் சைட்லேருந்து ஃபோன் போகுது, எங்க உங்கள் கட்சிக்காரன் உங்களுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் எங்களுக்கு எதிராக வீடியோ போட்டிருக்கான், நீங்கள் மாதம் காசு வாங்குறீங்கல்ல, அதுக்கு தானே காசு வாங்குறீங்க, அப்புறம் அவன் தனியாக வீடியோ போடுறானே அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது தான் அவர் எங்கேருந்து கூப்பிட்டு பேசும்பொழுது வீடியோவை எடுக்க முடியாதுன்னு சொல்கிறான். ஏன்னாக்கா நீ தனியாக காசு வாங்கிக்கிற, எனக்கு தனியாக காசு வரணும்ல. அப்போ நான் தனியாக சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கேன்ல, அப்போ எனக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. நான் ஒரு வீடியோ போட்டாக்க மினிமம் 1.5 லட்சம் வியூஸ் போகுதுல்ல. அப்போ அவனுக்கு எதிராக அவன் செய்கிற கொள்ளைகளை எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோ போட்டோம்னாக்கா அவனுடைய மானம் போகும், மரியாதை போகும், சமூகத்தில் அவனுடைய பேர் கெட்டு போகும்ல. அதை கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன டீலிங் வருவான்ல, அவன் வரட்டும் நீ ஒதுங்கிக்கன்றான் சாட்டை. நீ ஒதுங்கிக்க, நீ தனியாக வாங்கிக்க, நான் ஏதாவது கேட்டேன் அவன் கமிஷன் கட்டினா நான் தனியாக வாங்கிக்கிறேன், என்னையும் விடு, என்னையும் பிழைக்க விடு. நான் உனக்கு மாதம் கப்பா கட்டுறல 1 லட்ச ரூபா, நான் எப்படி எங்கேருந்து கட்டுறது? அப்போ இப்படி சம்பாதிச்சாதான் உனக்கு மாதம் 1 லட்சம் கப்பா கட்ட முடியும். உன் வீட்டில் உள்ள ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியும், உனக்கு சென்டில் பாட்டில் சரக்கு பாட்டில் உனக்கு போடுறதுக்கு வர வரைக்கும் நான் வாண்ட கொடுக்கணும்ல. எங்கேருந்து வரும் காசு?
அப்போ இப்படி ஏதாவது ஆட்டையை போட்டால் தான் வரும். அதனால் நீ கொஞ்சம் ஒதுங்கிக்க, நீ தனியாக வாங்கிக்க, ஒதுங்கிக்க, நீ இதை கண்டுக்காத அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சண்டைகள் போய் அதுக்கப்புறமா தான் சீமான் வந்து கொஞ்சம் அதிகமாக பேசும் பொழுது அந்த ஆடியோ வீடியோக்கள் மேட்டர் சாட்டை துறைமுருகன் பேசும்பொழுது அண்ணா அமைதியாகி உடனடியாக ஒரு அறிக்கை, இந்த சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அந்த களம் 8 நடக்கிற சண்டைக்கும் பேட்டைக்காரனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை விட்டுது. ஆனால் உலகத்தில் இப்படி ஒரு அறிக்கையை எனக்கு தெரிஞ்சு இந்த கட்சி மட்டும் தான் விட்டுருக்கும். இவங்க வாய்களே பேசுவானுங்க, நாங்கள் தான் ஈழத்தை கொண்டாந்து சேர்த்தோம், நாங்கள் 50,000 பட்டையில் அனுப்புவோம், அப்புறம் வந்து பிரபாகரன் நாங்கள் ஒரு முழுக்க கொண்டு போய் சேர்த்து எங்கள் அண்ணன் தான் ஒன்னம் தான், நாங்கள் அவ்வளோ பெரிய கொள்கைவாதி குந்தானைவாதின்னு பேசுகிறவங்க இவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க சேனல்ஸில் ஈழம் பற்றி, ஈழத்தில் நடக்கிற இப்போ நடக்கிற பிரச்சனைகள் குறித்து, அல்லது இப்போ மழை வெள்ளம் வந்துச்சுல அதில் அங்கே மக்கள் படுற கஷ்டங்கள் குறித்து, அங்கே நடக்கிற அரசாங்கம் எப்படி சரியாக செயல்படுதா செயல்படலையா, அங்கே உள்ள தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இருக்கா இல்லையா, இதை எதையாவது அப்டேட் பண்ணியிருப்பானுங்களா? இப்போ இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஒற்றை தமிழ் தேசியத்தின் காணொலின்னு சொல்கிற இவன் போட்ட வீடியோக்களை காமிக்கிறேன் பாருங்க. அதில் இவர் நம்ம மணின்னு ஒருத்தர் இருப்பாப்புல, ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளம் ஒருத்தர் இருப்பாப்புல, இந்த ரசிகர்களின் ரசிகன் அப்படின்ற கூட பேஜ் வச்சுருப்பாப்புல. அவரோட அவங்க கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துச்சு, அப்புறம் பிரிஞ்சாங்க, வேறு யாரோட இப்போ சேர்ந்து வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அது அவங்களோட பர்சனல் விஷயம். அப்போ அவருடைய ஒரு அந்தரங்க வீடியோவோ சம்திங் ஆடியோவோ ரிலீஸ் ஆகுது. அதை பார்க்கும்பொழுது அது கன்சென்ட்டாக 2 பேரும் ஒத்து போய் தான் அந்த விஷயத்தை அவங்க செய்கிறாங்க. ஸோ கன்சென்ட் இல்லாமல் சீமான் மாதிரி காலைல சரக்கை போட்டு 8 மணிக்கு அந்நியர் விஜயலட்சுமி அவரை வச்சு வலுக்கட்டாயமாக உள்ளுறவு செய்யுது அப்படிங்கிறது இல்லை. கன்சென்ட்டோட பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால் அது பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. கன்சென்ட் இல்லாமல் பேசினா நடந்திருக்கு, அல்லது அந்த பெண் பாதிக்கப்பட்டவளாக உணர்ந்து அந்த பெண் வந்து என்னை தப்பாக நடத்திட்டாங்க, எனக்கு வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னு பேசினாங்க, அதை குறித்து நம்ம பேசலாம். அப்படி இல்லாமல் கன்சென்ட்டோட தான் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த ஆடியோ வரும்போது நம்மளால் கடந்து போட்டோம், கன்சென்ட்டோட நடந்தது, அது என்ன பேசுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பரதேசி நாயி அந்த அந்த அந்தரங்க வீடியோ வந்துச்சு இல்லைங்களா மணியோடது, அந்த வீடியோ வச்சு வீடியோ போட்டாங்க. அது தமிழில் என்னென்னா இன்ஸ்டா பிரபலத்தின் லீலைகள் வசமாக சிக்க வைத்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கான். இந்த தம்ப்நெயிலில் வச்சு வீடியோ போடுறதுலாம் உனக்கு முதல்ல தகுதி இருக்கான்னு நான் கேட்குறேன். இன்ஸ்டா பிரபலத்தின் லீலைகள், உங்கள் அண்ணன் பண்ண லீலைகளை ஊர் முழுக்க சிரிச்சுக்கிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உங்கள் அண்ணன் பண்ண லீலைகள் அங்கே போய் சேர்ந்துருக்கு. ஊர் முழுக்க காரி துப்புறாங்க உங்கள் அண்ணனை. ஒன்று மட்டும் இல்லை, ஊர் போகிற இடத்துலலாம் அந்த வேலையை தான் பண்ணுறான் அப்படின்னு டெய்லி அண்ணியார் விளக்கமத்தால உங்கள் அண்ணனை வீட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ பேசின ஆடியோவே இருக்கப்பா, நீ பேசின ஆடியோவே இருக்கு. தேடிட்டு இன்னைக்குள்ள அனுப்பிச்சி விட்றேன், இல்லையா இந்த வாரத்துக்குள்ள புது வீடியோ. செல்ல தேவடியா முண்டை நீ வந்தால் தான் போவேன். சின்ன தேனியம் உனக்கு வந்து வெயிட் பண்ண செல்ல தேனியம் அப்படின்னு சொல்லிய அந்த ஆடியோவிலேருந்து இன்னொரு பெண்ணை நீ வெளிநாட்டிலேருந்து இங்கே வர வச்சு உன்னை ஃபாலோ பண்ணுற பண்ணாங்க, இங்கே வர வச்சு இங்கே ஹோட்டலில் ரூம் போட்டு அந்த பெண்ணுடைய ஆடியோ அது ரிலீஸ் ஆச்சு. துரைமுருகன் வந்து சொன்னது வந்து தான் வந்து நிர்பந்தத்தால கல்யாணம் செஞ்சதாகவும், நீங்கள் சீமானன் வந்து கேட்டுக்கொண்டதால அந்த பிள்ளைக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கறதுக்காக கல்யாணம் பண்ணதும், தான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை தன் வாழ்க்கை சீர்கட்டு போயிருக்கிறதாகவும் ஒரு பிம்பத்தை உருவாக்கி என்னட்டு பேசி கொஞ்ச நாள்ல வந்து அவரோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய தொடங்கினது. உடனே சம்மந்தப்பட்ட ஆடியோவே 2-3 ஆடியோ இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. நீ வந்து இன்ஸ்டா பிரபலத்தில் லீலைகள்னு வீடியோ போடுறீங்க. ஏன் உங்கள் கட்சியில் கரிகஞ்சி என்ன பண்ணா? கரிகஞ்சி பேசின ஆடியோ, அந்த பாதிக்கப்பட்ட பெண் பேசின ஆடியோ, அப்புறம் அது சம்மந்தப்பட்ட போஸ்ட்டு எல்லாம் வந்துச்சு. இப்போ நீங்கள்லாம் அதை பற்றி பேசலாம் மேடம். முதல்ல உங்களையும் சாட்ட துரைமுருகனையும் அண்ணன் சீமானையும் தான் சாட்டுங்க. அண்ணன் சீமானை வச்சா இல்லை சாட்ட துரைமுருகனை வச்சா இல்லையண்டா உங்களை வச்சா அவளோட இவன் படுத்தவன் கட்சியில் இவன் இருக்கணும், இல்லையண்டா இவன் சாகணும். நாளைக்கு புள்ள தற்கொலை செய்யும். இது யாருக்கிட்ட எப்ப புரிய வைப்ப? இவன் வாழ்க்கைக்கு எப்படி சரியா வரும்னு கேட்டாரா? சரி, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னியா இல்லையா? நீ வந்தது பேசினது சரி பண்ணணும்னா நீ அப்பவே இதை சரி பண்ணியிருக்கலாம்ல, சரி பண்ண வேண்டியதானே. நீங்களா அதை பற்றி பேசுறது என்ன தகுதி இருக்குது? அவன் கன்சென்ட்டோட ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை பேசுறதுக்கு ஒன்றுமே. இதை ஏன் பேசினா அப்படின்னா, அப்போ ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. ஒரு ஜெயிலர், அங்கே இதில் ஜெயிலில் வேலை பார்க்குற ஒருத்தர் நினைக்கிறேன், உள்ளே போகும்போது பழக்கமாக இருப்பார்னு நினைக்கிறேன், இதே கட்சி ஆதரவாளர் இருப்பார் போல் இருக்குது. அவர் இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி ஏன்னா நம்ம இவனெல்லாம் பற்றி பேசணுமா, நம்ம கட்சி கொள்கைகளை பேசலாமாங்கிறாப்புல. அவருக்கு தெரியல இவங்கள்ட்ட என்ன கொள்கை இருக்குன்னு. இவங்க கொள்கையே இதுதான். இவங்க எங்கேயாவது மதுரையில் உட்காந்து ரூம் போடுறது, அதில் ரெமி மார்ட்டின் சரக்கை போட்டு திரும்ப ஃபோன் பண்ணி இன்னொரு புல் எடுத்துருவோன்னு சொல்கிறது, இதுதான் இவங்களுடைய கொள்கை. அவர் ஃபோன் பண்ணி எதோ கொள்கைகளை பேசுகிறாங்களாமா. அந்த போலீஸ்கார் நம்பியாமல் வந்து போய் நீங்கள் கொள்கைகளை பற்றி பேசாமல் இவெல்லாம் அட்டண்டன்ஸ் அடி வாங்குற ஆள். அட்டண்டன்ஸ்னாக்கா அந்த புதுசாக கைதாகி போகும் பொழுது முதல்ல 4 அடி அடிப்பாங்க. அடி அடித்து அப்புறம் அவனுடைய அங்கு அடையாளங்கள் எழுதிட்டு உள்ளே அனுப்புவாங்க. அந்த மாதிரி அட்டண்டன்ஸ் அடி வாங்குறான் அவன்
அவன்லாம் இப்போ நம்ம பற்றி பேசி பெரிய அளவுக்கு இல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை அவன் 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான், அவனை அடித்தோம்னாக்கா அந்த ஃபாலோவர்ஸ் நம்மகிட்ட வருவாங்க. இதுதான் இந்த மாதிரி பசங்களாம் வந்து 1008 பேர் வந்து நம்ம ஜெயிலில் அட்மிஷன் அடி வாங்குற போயிலுங்க. இவங்ககிட்ட போயிட்டு நம்ம இதை ஒரு வீடியோவை போட்டு இது பண்ணி எனக்கே ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்கு. அண்ணன்ட்ட சொல்கிறேன், அண்ணன் நீங்கள் எப்படி இருந்தாலும் கேட்குறேன். பொண்ணுங்க ஒரு 10 லட்சம் பேர் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறாங்க. அடிக்கும் போது தான் அவங்க அந்த ஆடியன்ஸை நம்ம பக்கம் வருவாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தானே. இதுதான் அவங்க பேசுகிற ஈழ விடுதலை. அவங்க பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு சொல்கிறது இப்படி தான். ஏன்னா அது பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீ பேச வேண்டிய விஷயம் 1000 இருக்குது. ஈழத்தை பற்றி, பிரபாகரனை பற்றி, இப்போ அங்கே மக்கள் கஷ்டப்படுறதை பற்றி, இன்னும் ஈழ போராளிகள் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களுடைய கஷ்டம் பற்றி, அல்லது ஐநா சபை நடந்துட்டு இருக்கு, ஏன் ஈழத்துக்கான விடுதலை நமக்கு கிடைக்கல, அதை பற்றி எவ்வளவோ பேச வேண்டிய விஷயம் இருக்குது. அதை விட்டு போட்டு கன்சென்டோட ஒருத்தன் ஒரு பேசியிருக்கான், அதை எடுத்து வச்சுட்டு ஏன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கான், அவனை அடித்தோம்னாக்கா அந்த ஃபாலோவர்ஸ் நம்மகிட்ட வருங்கிறான். அப்போ முழுக்க சேனல் நடத்துறதுக்குனாக்கா வெறும் துட்டுக்கும் ஃபாலோவர்ஸுக்கும் வியூஸுக்கு மட்டுமே தான் நடத்திக்கிட்டு இருக்கான். அப்போ விஜயை பற்றி பேசுறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, கொள்கை ரீதியாக வந்துட்டான், நம்ம கட்சியிலேருந்து ஆள் அடிச்சுட்டு போட்டான் அப்படிங்கிறதுக்காக இல்லை. விஜயை பற்றி பேசினா வியூஸ் போகுது. அப்போ வியூஸ் மெட்டீரியல் என்னவோ அதை பற்றி மட்டுமே பேசக்கூடிய ஒருத்தன் தான். இவங்கிட்ட கொள்கை குந்தாணிகள் அப்படிலாம் எதுவும் இருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த பரதேசி போட்ட இன்னொரு வீடியோ இருக்குது, நேரலை சாட்டையின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நித்யானந்தா. ஆமாம், நித்யானந்தா யாருன்னா ஈழ விடுதலைக்காக 10 லட்சம் டொனேஷன் பண்ணவர். அப்புறம் அந்த டாங்கீஸ் வந்துச்சுல ஈழத்தை நோக்கி, அப்போ கோயம்புத்தூரில் அப்படியே தடுத்து நிறுத்தி அந்த டாங்கீஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கி அதில் உள்ள ஆயுதங்கள்லாம் தூக்கி வெளில போட்டு அதுக்காக வழக்கு வாங்கினவங்க தான் நித்யானந்தா. பிரபாகரன் அவர்கள் இங்கே வரும்பொழுது நித்யானந்தா மடத்தில் தான் போய் தங்குவார். அப்போ வந்து இப்போ நித்யானந்தா தான் பிரபாகரன் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து அவரை வந்து சேஃப்கார்ட் பண்ணி இங்கே திரும்ப ஈழத்துக்கு அனுப்பிச்சி வைப்பார். அப்புறம் அங்கே ஈழத்தில் போர் நடக்கும் பொழுது நித்யானந்தா தன் மடத்துலேருந்து ஒரு 100 பேர் அனுப்பிச்சி வச்சாப்புல, அங்கே போய் சண்டை போடுங்க, அண்ணனுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு 100 பேர் அனுப்பிச்சி வச்சாப்புல. பயங்கரமான ஈழ போராளி நித்யானந்தா. அதனால் அவர் ஒரு தமிழ் தேசியவாதி சொல்ல போனாக்க. அதனால் அவர் தேடப்படும் குற்றவாளி, அதுவும் பாலியல் குற்றவாளி. உங்கள் அண்ணன் மாதிரியே ஒரு பாலியல் குற்றவாளி அவன், கரிகஞ்சி மாதிரியே ஒரு பாலியல் குற்றவாளி அவன். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் உட்பட, ஆண்கள் உட்பட, பெண்கள் உட்பட அனைவரையும் பாலியல் தொந்தரவு செஞ்சுருக்காருங்கிறது அவன் மேலே குற்றச்சாட்டு. இப்போ பொருளாதார குற்றம் இருக்குது, பாலியல் குற்றம் இருக்குது, எல்லா வகையிலையும் கொலை செய்த குற்றச்சாட்டு கூட இருக்குது. இந்த குற்றச்சாட்டுலாம் சுமத்தினதுக்கு அப்புறம் இந்தியா விட்டு வெளியேறிட்டான், ஈக்குவடாரில் இருக்கான், அந்த தீவில் இருக்கான், இந்த தீவில் இருக்கான்னு செய்திகள் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு, ஆளை காணும். அப்படி தேடப்படும் குற்றவாளி லுக் அவுட் நோட்டீஸ் அவன் மேலே இருக்குது. லுக் அவுட் நோட்டீஸ்னாக்கா எப்போ ஏர்போர்ட் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்தாலுமே கபார்னு பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அப்படியே லுக் அவுட் நோட்டீஸ்னாக்க தேடப்படும் குற்றவாளிகளுக்கு மட்டும் தான் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அப்படி தேடப்படும் இந்தியாவே தேடப்படும் குற்றவாளியாக இருக்கக்கூடிய நம்பர் தான் நித்யானந்தா. அப்போ அப்படியாப்பட்ட நித்யானந்தாவை இவர் லைவாக அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாராம். இவர் கேள்வி கேட்பாராமா, அவர் பதில் சொல்லுவாராமா. என்ன கேள்வி கேட்டார், உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களை சுற்றி உள்ள அந்த அமெரிக்கன் பிகர்ஸ் இருக்குல்ல, அந்த ஷேப்பு பிகர்ஸ், அது எங்கள் அண்ணனுக்கு பிடிச்சிருக்கா, அந்த பிகர்ஸோட நம்பர் கொடுங்க, வேறு என்னத்தை கேட்டிருப்போம் நீ. ஏன்னா இதே சீமானு அவனுக்கு ஒரு ஆடியோ போட்டிருக்கான். அவன் நித்யானந்தா கிட்ட காசு பொருள் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லைடா, ஆனால் அது அந்த பிகர் இருக்குல்ல, அது சேப்பான பிகராக இருக்கடா, பூரா பாரின் பிகர்களாக இருக்குடா, அதை நினைக்கும் போதாட்டா எனக்கு பொறாப்பையாக இருக்குது அப்படின்னு பேசினா. பார்த்தீங்களா, எப்போ அந்த ஆடியோ கொஞ்சம் கொடுப்பா. பணக்காரனாக இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நகை போட்டுக்கிறது, தங்க டாக்டர் உட்காரலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பாக இருக்குது. நல்ல நல்ல ஃபிகராக இருக்குது, அது வெள்ளக்கார ஃபிகர்களாக வச்சுருக்கா, அதுதான் வெறுப்பாக இருக்குது. இதுதான் அந்த பாலியல் பொறைக்கு நித்யானந்தாவை குறித்து பேசுனது. அப்போ அந்த நித்யானந்தா கிட்ட இவன் போயிட்டு எடுக்கிறான்னாக்கா இதுதான் தமிழ் தேசியமா, இதுதான் நீங்கள் பேசுகிற ஈழ தேசியமா, இப்படி தான் நீங்கள் பிரபாகரன் வந்து ஊரா சேத்தன்னு சொன்னீங்க. பிரபாகரனை முழுமையாக படித்தவன், ஈழ விடுதலை குறித்து முழுமையாக படித்தவன் செய்யல வேலையாது. நித்யானந்தாவுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, பிரபாகரனுக்கும் இவனுக்கும் சம்மந்தம் இருக்கா, புலிகள் அமைப்பிற்கும் இவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்கும் இவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, தமிழ்நாட்டு போராட்டங்களுக்கும் இவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா. அப்போ இப்படி எந்த சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாலியல் குற்றவாளியோடைய வீடியோ லைவில் இவர் அவரை பேட்டி எடுக்கிறாராமா, அதை வந்து இவருடைய சேனலில் ஒளிபரப்புறாராமா. அப்போ தேடப்படும் குற்றவாளி இவர். இப்போ தேடப்படும் குற்றவாளி ஒருத்தன் பேட்டி எடுக்கிறானாக்கா, ஏன் என்னையை வந்து கைது பண்ணல, லுக் அவுட் நோட்டீஸில் இருக்கான், இவன் எப்படி பண்ணி பேட்டி எடுத்த, உங்ககிட்ட பேட்டி எடுக்கிறது யார் அணுகுனா, என்ன நம்பர், வாட்ஸ்அப்பில் வந்தாங்களா, நார்மல் காலில் வந்தாங்களா, அந்த நம்பரை கொடுங்கன்னு ட்ரேஸ் பண்ணோம்னாக்கா ஈஸியாக போய் சேஸ் பண்ணிடலாம். ஈஸியாக நேரம் ஒரு 3 நாள் அரெஸ்ட் போட்டு என்னைய விசாரணை நேரம் எங்கே இருக்கான்னு தூக்கிருக்கலாம். அப்போ அரசாங்கம் துணை போகுதா இல்லையாங்கிறது இன்னொரு கேள்வி. அப்போ இப்போ நித்யானந்தா எடுக்கிறானாக்கா என்ன காரணமாக இருக்க முடியும்? ஏன்னா ஈழ தேசிய விடுதலையா, தமிழ் தேசிய விடுதலையா? நித்யானந்தா பேட்டி எடுக்கிறா என்ன காரணமாக இருக்கும்? இப்போ இந்த பேட்டியில் நான் நித்யானந்தா கிட்ட வந்து கிடுக்குப்பிடி கேள்விகள் போட்டேன், அதில் நித்யானந்தா பதில் சொல்லி மாட்டிக்கிட்டாப்புல, அதை நாங்கள் கட்ட எடுத்து வைரல் பண்ணி நாங்கள் திரும்ப வழக்காக்கணும் அப்படின்னா கூட பரவாயில்ல. அப்படி எதுவுமே இல்லை. அப்போ இந்த பேட்டியினுடைய நோக்கம் முழுக்க வருமானம், காசு.
அப்போ நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்களாம் அந்த சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ பார்க்கும்பொழுது 15 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க இவர் பேட்டி கொடுக்கும் பொழுது. அப்போ அவ்வளோ பேர் இருக்கும் பொழுது ஒரு பேட்டியை தேடப்படும் குற்றவாளி கொடுக்குறாங்கனாக்கா பல லட்சங்கள் சம்பளமாக பெற்றிருப்பார் சாட்டை துரைமுருகன். இப்படி காசுக்காக மட்டுமே தான் அந்த சேனலை வச்சு நடத்திட்டு இருக்காரு தவிர இவனுக்கும் கொள்கைக்கும் குந்தானிக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இப்போ ஏன் இந்த சண்டை தேனியில் நடந்துச்சு அப்படின்னாக்கா, அதாவது அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் அந்த காட்சி நடந்துச்சுனாக்கா, சாட்டை துரைமுருகன் வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்காப்புல. டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு கிரியேட் பண்ணுறதை விட்டு டிவிகே வெர்சஸ் சாட்டை துரைமுருகன் அப்படின்னு கிரியேட் பண்ணோம்னாக்கா, எனக்கு விஜய் மிகப்பெரிய மாஸ், அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவ்வளோதான். இவர் கட்சி ஆரம்பிச்சாருனாக்கா திமுகவே கவுந்துரும், தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் எல்லாம் மண்ணை கவிரும், இவர் பயங்கரமாக இருக்கார், 24%, 113% அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது எல்லா பக்கமும் ஒரு பூம் கொடுத்துட்டே இருக்காங்கல்ல. அப்போ அந்த டிவிக்கேவே என்னையை பார்த்து அலறது பாருது, நான் சீமானை விட பெரிய ஆள், சீமானை விட எனக்கு கூட்டம் அதிகம், எனக்கு தான் செல்வாக்கு அதிகம், நான் எங்கே பேட்டி கொடுத்தாலுமே 1 லட்சம் போகும், என்னுடைய சேனலில் நான் பேசுகிறது 2 லட்சம் 3 லட்சம் வியூஸ் போகுது, நான் அந்தளவுக்கு ஃபாலோவர்ஸ் சேர்த்து வச்சுருக்கேன், நான் அந்தளவுக்கு பல்ஸை பிடிச்சி வச்சுருக்கேன், எனக்கு தான் நீங்கள் செல்வாக்கு அதிகம் அப்படிங்க நிரூபிக்கிறதுக்காக வாலண்டியராக டிவிக்கே கிட்ட சண்டை வளர்த்து இன்றைக்கி டிவிக்கே வெர்சஸ் சாட்டை துரைமுருகன் மாற்றி வச்சுருக்கான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த எலெக்ஷன் டிவிக்கே சாட்டை துரைமுருகன் தான். ஆனால் இதில் பாதிப்பு யாருன்னாக்கா, பாவம் எங்கள் அண்ணன், அவர் இந்த டிரைவரை தேடுறதுலையே நேரம் போயிடும் போல் இருக்கு. அவருக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குது, தனக்கு வைக்கப்படுவது ஆப்பா அல்லது வாழைப்பழமானு தெரியாமல் விஜய் மேடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அது வாழைப்பழமே நினச்சிட்டு அண்ணன் சொகம் கட்டுட்டு இருக்காங்களாண்ணே, அது ஆப்புண்ணே சொருகிட்டு இருக்காண்ணே உனக்கு. நீங்கள் வேணா பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க. 2026 எலெக்ஷன் கிடையாது, 2031 எலெக்ஷனில் இதே சாட்டை துரைமுருகன் சீமானுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறான்னு பாருங்கள். எப்படி பாமக 2ஆக உடைஞ்சிச்சோ அதே மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சி 2ஆக உடையதில்லைன்னு பாருங்கள். அப்படி 2ஆக உடையலைனாக்கா வேற ஒரு புது கட்சி ஆரம்பிப்பான் சாட்டை துரைமுருகன். அப்படி இல்லைன்னாக்கா வேற ஏதோ ஒரு இருக்கிற கட்சியில் பலமான கட்சி, அந்த சமயத்தில் ஜெயிக்க போகிற கட்சியாக இந்த கட்சி இருக்கோ அந்த கட்சியில் சேர்ந்துட்டு சீமானுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறானா இல்லைன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள், எழுதி வச்சுங்க, இது நடக்கும். எங்கள் அண்ணன் சீமானை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. சே, அவர் டிரைவர் கூட சண்டை போடுவாரா, இல்லை இவன் செய்கிறத கவனிப்பாரா? பாவங்க அண்ணன், கவனமாக இருந்துக்கண்ணே.